இன்னைக்கு கொடி காய்கறிகளை அமைக்கிறதுக்காக நம்ம பந்தல் அமைச்சிருக்கோங்க. பாருங்க, ஒரு 4 பந்தல் போட்டிருக்கோம். இது 1 2 3 4 யூபிவிஸில் செட் பண்ணியிருக்கோங்க. இது வேண்டான்னா வேற இடத்துக்கு மாற்றிக்கலாம். தென்னநார் கயிறில் கட்டியிருக்கோம். இந்த தென்னநார் கயிற்றுல கொடிகள் படரும்போது கொடிகளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கயிறு ஹீட் ஆகாது. அதுக்காக தான் கயிறு கட்டியிருக்கோம். இப்போ பாருங்களேன், கை நல்லா எட்டுது. சின்ன ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி கொடிகளுக்கு ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. பந்தலை பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் டப்பாவில் எம்சாண்ட் நிறைச்சிருக்கோம். மணல் ரேட் அதிகம், அதனால் எம்சாண்டில் பைப்பு நிறுத்தியிருக்கோம். எவ்வளோ பேர் வந்துடுச்சு. என்ன தங்கம், அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்படியே அப்படிதான், அப்படியே இருக்கட்டும். இப்படி பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டிங்களா? இருங்க, நான் சொல்றது பிடிச்சிங்க. அப்படி இருக்கு, ஒன்றும் இல்லை பயன்படுங்க. கூடாடா, இந்த வெயிடா அப்படியே அழுங்காப்புல. அப்படிதா. கொண்டு நட்டாச்சு. நீ வா, அப்படி பாருங்க, கேமரா பத்தி வைங்க. வெரி குட். சரி, இது 2 இல்லையா? பாப்பா பேர் வச்சிடலாமா செடிக்கு? சொல்லு, உன் பேர் சொல்லு. சிக்தா. சரி, சிக்தா அந்த பேர். இது பேரு நீல சிறகாவரை தமிழ்ல. இது காய்ச்ச பின்னாடி நான் காட்டுறேன், நீயே பறிக்கலாம். சரி, உன் நேம் சொல்லு. ஸ்ரீனிகா. இந்த செடி பேர் ஸ்ரீனிகா. ஓகேவா? ஸ்ரீனிகா தானே? அங்கப்பா சொல்லு, ஸ்ரீனிகா. உன்ன மாதிரியே குட்டியா இருக்குது. இது பெருசானோன்னு இங்க பேரு இந்த பந்தல் ஏற்றி விட்டுலாம். மேல பந்தல் இருக்குல்ல, உனக்கு கை எட்டுமா? சரி, காட்டு சொல்லுது. கை எட்டுமா? எட்டும் இல்ல காய் பறிக்கிறதுக்கு. ஸ்ரீனிகாவே இந்த பந்தல் நாங்க தனிச்சு போட்டிருக்கிறோம். பாருங்க, பாப்பா காய் வந்துச்சுன்னா அழகா ஈஸியா எட்டி பறிச்சு தந்துருவா. இங்க வா, நீ வா, உனக்கு எட்டுது இல்ல பாரு பந்தல். நல்லா எட்டுது. இவ பாரு, சூப்பரா. இவ நிறைய அதிகமா காய் பறிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? நல்லா எட்டுது. சரி, நெக்ஸ்ட் நட்டுறலாமா? சரி, வா. கத்திரிக்காய் இல்ல தங்கம், உங்கள மாதிரியே இருக்குமே லீனா, நம்மள மாதிரியே. சரி, அப்ப அந்த செடி தான் வைக்க போறோம். இது பச்சையாவே சாப்பிடலாம். தட்டக்காய் நீளமா இருக்கும், ஒரு மாதிரி ரெட் கலர்ல வரும். அது வச்சிடலாம். இல்லைங்க, அது கொடி. இப்ப இந்த செடி எடுத்துடலாம். இது அப்புறமே எடுத்துல, இது பெருசானோன்னு. இது பசலக்கீரை, அந்த விதை விழுந்து வந்திருக்குதுங்க. நான் போடல, விதை விழுந்து வந்திருக்குது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கத்திரி நாத்தெல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் அப்புறமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இது கொஞ்சம் நிழலா இருக்கும், சின்ன நாத்து தானுங்க, அதனால நிழலா இருக்கும். நிழல் வந்து ஓகே. இப்ப நம்ம தட்டக்காய் செடி வச்சிடலாம். சரியா? இப்ப 2 செடி வைக்கிறோம். 2 பேர் 2 செடி வைக்கிறீங்க. ஓகேவா? இப்ப தட்டக்காய் செடி வைக்கலாம். ஐயோ, எவ்வளவு வேர் போயிடுச்சு. கீழே கை வைங்கடா, கீழே கை வைங்க. அப்படி பிடிச்சிக்கங்க, இப்படி மண்ணு சாயாம அப்படி பிடிச்சி, அப்படியே. இப்ப யார் ஃபர்ஸ்ட் வைக்கிறது? நீங்க வைக்கிறியா? வா.
தள்ளு. நீ மண்ணு தள்ள மாட்டேங்கிற. மண்ணு தள்ளு எப்படி அமுத்து. வா குட்டி ஏஞ்சல் வாங்க. வச்சுட்டு ஓடக்கூடாது, மண்ணெல்லாம் தள்ளி. பாரு செடி வச்சுட்டாங்க வேற 2 பேரு. எந்த ஸ்டாண்டர்டு? எல்கேஜா? 4th. நீ செகண்டா? ஐயப்பா நீ செகண்டா? நீ நேத்து பிறந்த மாதிரி இருக்க செகண்டுங்கிற. போய் தானே சொல்ற செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு. நீ 4th செகண்டா? யாரும் நம்புவாங்களா? அப்படியா? சரி 2 வச்சிருக்கீங்க. இந்த பந்தல்ல ஏத்தி விட்டுறலாம். ஓகேவா? பந்தல் ஏட்டு தான் பாருங்க, எல்லாம் ஒரே பந்தல் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன? இங்க ஒரு லட்டு மாதிரி வந்துருச்சு. அப்படியே புடிங்க. அப்படியே பிடிச்சிட்டோம். வைங்க வைங்க. அப்படியே டப்பு. வெரி குட். தள்ளு, சுத்தி வர தள்ளணும். செடி தள்ளக்கூடாது. இங்க இருக்கிற மண் இருக்கு இல்லையா, இது தள்ளு எடுத்து. ஒரு அப்படியே பிரஸ் பண்ணு. அப்படி வெரி குட். அப்பா செடி வச்சுட்டாங்க. செடி மேல ஊத்தக்கூடாது, கீழே ஊத்தணும். அப்படிதான் சுத்தி வர. அது சுத்தி வர. தண்ணி வர மாட்டேங்குது, கைதான் சுத்துது. குட்டி கை. ஓகே அங்க இது அதே மாதிரி இதுக்கு சுத்தி ஊத்துங்க பார்க்கலாம். வெரி குட். அவ்வளவுதான். அங்க பாய் சொல்லிருங்க.